அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சு பாத்தீங்கன்னா, நம்ம அமுதா பண்ண கேவலமான வேலையினால யாழினி வந்து கீழே விழுந்து அடிபட்டுறாங்க. அதனால அவங்களோட குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க, குழந்தைக்கு வந்து சின்னதா ஒரு இது வந்து இருக்கு. ஏன்னா அது ஒரு அதிர்ச்சி தான். இப்பதான் குழந்தை நின்று இருக்கு, 1 மாசம் கூட முழுசா முடியல. அதுக்குள்ள இப்படி ஒரு காரியம் நடந்தா அது கண்டிப்பா அது கஷ்டமாவும் ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில தான் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் இந்த அமுதா இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டா. அதனால வீட்டுல இருக்க எல்லாருமே சோகத்துல மூழ்கி இருக்காங்க. இனியா உட்பட, விக்ரம் உட்பட எல்லாருமே ரொம்பவே சோகமா இருக்காங்க. ஆனா ஒரே ஒருத்தர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கரையாத மனசும் கல்லும் கரையும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சிவம் இருந்தாரு. ஆனா அவருக்கும் இந்த வீட்டுக்கு ஒரு வாய்ஸ் வருதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அதுலயும் மண்ணவாரி போட்டா இந்த அமுதா அவளுடைய எண்ணம் எல்லாமே அவளுடைய பொண்ணு வாழ வேண்டிய வாழ்க்கைய இந்த இனியாவும் அவளுடைய தங்கச்சி யாழினியும் வாழ்ந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் பயங்கர கோபம், தவிர வேற எந்த கோபமும் அவளுக்கும் இல்லை. என்ன பண்றது, பொண்ணை பெத்தா 1000 கஷ்டம் இருந்துதானே ஆகணும், அதில் இதுவும் ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவ இப்படி ஒரு வேலை பண்ணிட்டா. அதுக்கப்புறம் எல்லாரும் குடுகுடுன்னு யாழினியை தூக்கி ஆட்டோல தூக்கி போட்டு குடுகுடுன்னு எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு ஓட அங்க போய் பதறி போய் என்னாச்சு ஏதாச்சும் எல்லாருமே பதறி போயிருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இந்த குழந்தை வந்து நின்னாலும் பிறக்கிறதே ஆபத்து அப்படின்னு சொல்லி நான் சொல்ல இருந்தாலும் இந்த குழந்தைய பெற்று எடுத்துதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சபதெல்லாம் விட்டு போனீங்க. ஆனா இப்ப இப்படி வந்து நிக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விட்டு இருக்காங்க. நாங்க உஷாரா தான் இருந்தோம், ரொம்பவே ஜாக்கிரதையா தான் இருந்தோம். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படி ஒரு ஆயிடுச்சு. அதனால தயவு செஞ்சு எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல உடனே அவங்க விட்டு யாராச்சும் ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும். ஏன்னா இந்த நிலைமையில இவங்களை வந்து விட்டுற முடியாது. குழந்தை இப்பதான் சிசு, அந்த சிசு இன்னும் 2 மாசம் 3 மாசம் கூட புதுசா வளர்ச்சி அடையில. ஆனா இந்த பெரிய உயிர் போயிடுச்சுன்னா அந்த சின்ன உயிரும் கிடைக்காது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த குழந்தை கலைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் குழந்தை நிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம யாழ் இருந்துட்டு இல்ல இந்த வீட்டுக்காக நான் குழந்தைய பெற்று எடுத்தே ஆவேன், என்ன பிரச்சனைனாலும் சரி, அதனால என் உயிரே போனாலும் சரி அப்படின்னு சொல்ல டாக்டர்ஸ் எல்லாமே கண்ணா முன்னா திட்டாங்க. என்ன உங்களுக்கு அறிவே இல்லையா, குழந்தைதான் முக்கியம்னு நினைக்கிறியே, அந்த குழந்தைக்கு நீ உயிரோட இருந்தாதான் பால் கொடுக்க முடியும், அந்த குழந்தைய வளர்க்க முடியும், எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிருந்தாங்க. உடனே இல்ல எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் அத்தையும் என் தங்கச்சியுமே அந்த குழந்தைய நல்லபடியா வளர்ப்பாங்க, எனக்கு அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல முடிச்சாரா. அதுக்கப்புறம் இளங்க வந்துட்டு யாழினியுடைய ஆசை என் ஆசை, வேற என்ன பண்றது, அவ நம்ம என்ன சொன்னாலும் கேட்கற நிலைமையில இல்லை. அவளை இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளது யாரு, அப்பாவும் அத்தையும் தானே, போய் அவங்களை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு வாய முடி விட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி இந்த குழந்தைய பெற்றெடுக்க அவன் நினைக்கிறா. சரி அவள் நம்ம எல்லாமே நல்லதாவே நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லதாவே நினைக்க ஆரம்பிச்சாங்க. அமுதா வந்துட்டு அப்பாடா எப்படியும் அந்த குழந்தை குறைஞ்சுன்னா இவன் செத்து போயிடுவா, அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அந்த குழந்தைக்காக, அதுக்கப்புறம் அதை என்ன தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான போடுறான். அதுக்கப்புறம் இனியா சீரியல் என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம்